ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணையில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். நிலா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டோட ஒன்றி வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த வீட்டில் ஒரு பொண்ணாவே மாறிட்டாங்க. நிலாவுக்கும் பல்லவனுக்கும் உள்ள பாண்டிங் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது. ரெண்டு பேருமே அவ்வளோ பாசமாக பழகிக்கிடுதாங்க. அதே மாதிரி பல்லவனும் என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாமே அவங்க அண்ணி கூட ஷேர் பண்ணிக்கிடுதாங்க. நிலாவும் அது எல்லாமே பொறுமையாக கேட்டுக்கிடுறாங்க. இப்படி இருக்க நம்ம பல்லவனும் நிலாவும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நிலா கேட்குறாங்க, டேய் பல்லவா, நீங்களும் உங்கள் பெரியப்பா ஃபேமிலி அப்புறம் உங்கள் மாமா ஃபேமிலிலாம் எவ்வளோ நாளாக பேசாமல் இருக்கீங்க அப்படி. அதுக்கு பல்லவன் சொல்கிறான், இல்லை அண்ணி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பேசவே இல்லையா. எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனார், அதுலேருந்து யாருமே எங்ககிட்ட பேசுகிறதில்ல. அதுக்கு நிலா கேட்குறாங்க, சரி அப்போ கார்த்திகா மட்டும் எப்படி வாரா அப்படின்னு. அதுக்கு பல்லவன் சொல்கிறாங்க, இல்லை அவளையுமே விட மாட்டாங்க, அவங்க அம்மா எப்படி இப்போ திட்டுறாங்க அதே மாதிரி அப்போவுமே அவள் எப்பயாவது வந்து மாட்டிக்கிட்டானா திட்டுவாங்க. ஆனால் அவள் கொஞ்சம் வெகுளி தான். அதுக்கு என்னன்னு பண்ண முடியும். அவங்க ஏன் அப்படி பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஒன்று அண்ணா வேணும்னா இங்கே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும். இப்போ அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. திருப்பி ஏன் அண்ணி அவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நிலா இந்த பேச்சை எடுத்ததுக்கு முதல் காரணமே அங்கே கார்த்திகா வந்திருப்பாங்க. அதனால தான் பல்லவன் கிட்ட பேசியிருப்பாங்க அந்த டாப்பிக்கை பற்றி. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லைடா பல்லவா, எனக்கு தெரிஞ்ச சேரன் அண்ணாவுக்கு கார்த்திகா மேலே ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கார்த்திகா கிட்ட மட்டும் கொஞ்சம் கைண்டாக அன்பாக பேசுகிறாரு, இதை நானும் கவனிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம பல்லவனும், ஆமாம் ஆசை இருந்து என்ன பண்ண, ஆனால் அதுக்கு தான் நமக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாங்க. அப்போது கார்த்திகா நிலாவை பார்த்து பேசுகிறதுக்கு வராங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இவங்க கிட்ட பேச வேண்டாம், இவங்களாம் நீங்கள் நம்பவும் வேண்டாம் அண்ணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பல்லவா, நீ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வாயேன், நான் இவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கார்த்திகா நிலா கிட்ட சொல்கிறாங்க, நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் சேரன் மாமாவை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நிலா. ஒன்று நான் சேரன் மாமா வேணும்னா சேரன் மாமா சைடு நின்றுக்கணும், அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் உள்ளதை கேட்கணும். என்னால் எங்கள் வீட்டை எதிர்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அதுக்காக தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்திகாவால் அடுத்த பிரச்சனை ரெடியாக போகுதுன்னு தாங்க தோணுது. அடுத்து கார்த்திகா சொல்கிறாங்க, பேசாமல் நான் உங்களை மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவது இருந்தேன்ல, உங்களுக்கு சோழனை பிடிச்சது, அதனால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு நீங்கள் சோழன் கூட வாழ்கிறீங்க. இதே மாதிரியே எனக்கும் தைரியமாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக சேரன் மாமா கூட வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நிலாவோட பிரச்சனை என்னன்னு. இவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பல்லவனும் நிலாவும் வீட்டுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுவோம்ல பாம்பு கட்டம், அதை உட்காந்து 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்கிறா அப்படின்னு போட்டி போட்டு. இவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சோர்வாக நம்மளோட சேரன் அண்ணா வராங்க. வந்து ரொம்பவே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. அவங்க ஃபேஸை பார்த்தாலே ரொம்பவே டல்லாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சேரன் அண்ணாவுக்கும் கார்த்திகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறத நினச்சி தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் நிலைமை இப்படி மாறினால தான் அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியாமல் இருக்கிறாங்க. அவங்க மாமா வீட்டில் மட்டும் ஓகே சொன்னால் கார்த்திகா இவங்களோட சந்தோஷமாக வாழுவாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.